அழகான வசன அமைப்பு முறைன்னு பார்ப்போம். பெரிய வசனம் உண்டு. இதை பார்க்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனால் சரியான லேசி பாருங்க. சிங்களத்தில் எப்படி இந்த வசனம் அமைக்கிறேன்னு பார்ப்போம். நான் உங்ககிட்ட சொன்னேன் நாளைக்கு அனுப்ப வேணுமெண்டு. நான் உங்கள்கிட்ட சொன்னேன் நாளைக்கு அனுப்ப வேணுமெண்டு. இதே முறையில் நிறைய வசனங்களை உருவாக்கலாம். முதல்ல இந்த பெரிய வசனத்தை எப்படி லேசாக உருவாக்குன்னு பாருங்கள். நான் உங்களிடம் சொன்னேன் நாளைக்கு அனுப்ப வேண்டும் என்று. இது எப்படி சொல்லணும்னா, நானுக்கு சொல்லுவோம் மாம, நானுக்கு மாம. உங்களிடம், நீங்கன்னு சொன்ன தெரியும் ஒயா, நீங்கண்டா ஒயா. அப்போ உங்களிடம், உங்ககிட்ட, இந்த இடம் அல்லது கிட்ட, இடம் அல்லது கிட்ட, இதுக்கு சொல்லுவோம் ட எழுத்து தான் போடுவோம். நான் உங்கள்கிட்ட சொன்னேன் மாம ஒயாட்ட. சொன்னேன்ன்றது இறந்த கால சொல். அதே மாதிரி இறந்த கால சொல் தான் சிங்களத்துலேயும் வரும். அப்போ சொல்கிறதுக்கு சொல்லுவோம் கியனாவா. சொன்னேன்னு சொன்னால் கியூவா. மம ஒயாட்ட கியூவா, நான் உங்களிடம் சொன்னேன். மம ஒயாட்ட கியூவா, நான் உங்ககிட்ட சொன்னேன். நாளைக்கு அனுப்ப வேண்டும் என்று. நாளைக்குன்னு சொன்னால் ஹேட்ட, நாளைக்கு ஹேட்ட. அனுப்புறதுக்கு சொல்லுவோம் அனுப்புங்க அனுப்ப, அனுப்புங்க அனுப்ப. இது ரெண்டுக்குமே யவண்ண, யவண்ண, யவண்ண. வேண்டும் ஓன என்று கியலா. தமிழில் நாங்கள் எப்படி வசனம் அமைக்கிறோமோ, தமிழில் நாங்கள் எப்படி வசனம் அமைக்கிறோமோ அதே மொழி நடையெல்லாம் சிங்களத்துலேயும் வசனம் அமைக்கிறது. சரி, சில இடங்களில் மட்டும்தான் 100க்கு ஒரு 5 வீதம் மட்டும்தான் வித்தியாசமான முறையில் வரும். மற்றபடி தமிழில் எப்படி நாங்கள் வசனத்தை யோசிக்கிறோமோ அமைக்கிறதுக்கு அதே மாதிரி தான் அமைக்கிறது. பாருங்கள், இவ்வளோதான். மம ஒயாட்ட கியூவா, நான் உங்ககிட்ட சொன்னேன். மம ஒயாட்ட கியூவா, நான் உங்கள்கிட்ட சொன்னேன் நாளைக்கு அனுப்ப வேண்டும் என்று. ஹெட்ட யவண்ண ஓன கீழா, நான் உங்கள்கிட்ட சொன்னேன் நாளைக்கு அனுப்ப வேண்டும் என்று. இது ஒரு வசன அமைப்பு முறை. இந்த வசன அமைப்பு முறையை வச்சு நீங்கள் செய்கிற தொழிலுக்கு ஏற்ற மாதிரி என்ன வசனம் பண்ணால் உருவாக்கலாம். எங்களுக்கு தேவைப்படுத்த வினைச்சொல், வினைச்சொல் மட்டும் பாடம் வாங்கினாங்கன்னா சரி. இப்போ இந்த வினைச்சொல்லை மாற்றி பார்ப்போமே. நான் உங்கள்கிட்ட சொன்னேன் நாளைக்கு வர வேணுமெண்டு. நான் உங்கள்கிட்ட சொன்னேன் நாளைக்கு வர வேணுமெண்டு, ஆனால் நீங்கள் வரலை. நான் உங்கள்கிட்ட சொன்னேன் நாளைக்கு வர வேணுமெண்டு. அப்போ வாங்க வர இது ரெண்டுக்குமே என்ன. அப்போ அவ்வளோதான் மாற்றுறது. நான் உங்கள்கிட்ட சொன்னேன் நாளைக்கு வர வேணுமெண்டு. மமோயாட்ட கியூவா, நான் உங்கள்கிட்ட சொன்னேன் நாளைக்கு வர வேணுமென்று. ஹேட்ட என்ன ஓன கீழா, நான் உங்கள்கிட்ட சொன்னேன் நாளைக்கு போக வேணுமெண்டு, நீங்கள் போகலை. நான் உங்கள்கிட்ட சொன்னேன் மமோயாட்ட கியூவா, நாளைக்கு போக வேண்டும். போங்க போக ரெண்டுக்குமே யண்ண. நான் உங்கள்கிட்ட சொன்னேன் நாளைக்கு போக வேணுமெண்டு. மமோயாட்ட கியூவா ஹெட்ட யண்ண ஓன கீழா, ஹெட்ட யண்ண ஓன கீழா. இதை மாதிரி எத்தனை வினைச்சொல் பாடமாக்குறீங்களோ அந்த வினைச்சொல்லை வச்சு ஒரே நிமிஷத்தில் உங்களோட சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய வசனங்களை உருவாக்கலாம். சில உதாரணங்கள் பார்ப்போம். நான் உங்கள்கிட்ட சொன்னேன் நீங்கள் சமைக்க வேணுமென்று சொல்லி. நான் உங்கள்கிட்ட சொன்னேன் நீங்கள் சமைக்க வேணுமெண்டு. இப்போ மமோயாட்ட கியூவா, நான் உங்கள்கிட்ட சொன்னேன் நீங்கள் சமைக்க வேணுமெண்டு. நீங்கன்னு சொன்னால் ஒயா. சமைங்க சமைக்க அதுக்கு சொல்லுவோம் உயண்ண. அப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன் மமோயாட்ட கியூவா, நீங்கள் சமைக்க வேணுமென்னு சொல்லி. ஒயா உயண்ண ஓன கீழா, நீங்கள் சமைக்க வேணுமெண்டு. நாளைக்கு நீங்கள் சமைக்க வேணுமென்று சொன்னால் இதையும் தூக்கி போட்டோம்னா சரி. நாளைக்கு நீங்கள் சமைக்க வேணுமெண்டு. ஹெட்ட ஓயா உயண்ண ஓன கீழா, நாளைக்கு நீங்கள் சமைக்க வேணுமென்னு சொல்லி. இந்த மாதிரி வினைச்சுக்கிட்டு போட்டு இதே பேட்டர்னில் நாங்கள் வசனத்தை உருவாக்கலாம். அதே மாதிரி நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அனுப்ப வேண்டாம் என்று. இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் எடுக்கலாம் தானே. நான் உங்கள்கிட்ட சொன்னேன் நாளைக்கு அனுப்ப வேண்டாம் என்று, நீங்கள் அனுப்பின நீங்கள் அப்படி நாங்கள் ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடாது அப்படி சொல்லதானே. நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அனுப்ப வேண்டாம் என்று, வேண்டாம் என்று. அதுக்கு என்ன செய்வோம், இந்த ஓனையை கட் பண்ணிட்டு வேண்டாம், இந்த ஓனையை கட் பண்ணிட்டு இதுக்கு பதிலாக வேண்டாமுக்கு என்ன போடுறோமோ அதை போட்டோம்னா சரி. அனுப்ப வேண்டாம் என்று, இதுக்கு வேண்டாமுக்கு என்ன எப்பா, இதை மாற்றினா சரி. அப்போ பாருங்கள், நான் உங்கள்கிட்ட சொன்னேன் மாமா ஒயாட்ட கியூவா, நான் உங்கள்கிட்ட சொன்னேன் நாளைக்கு அனுப்ப வேண்டாம் என்று. அதுக்கும் அதே பேட்டர்ன் தான். நம்ம இதை மட்டும் மாற்றுவோம். மமோயாட்ட கியூவா, மமோயாட்ட கியூவா, நான் உங்கள்கிட்ட சொன்னேன் ஹெட்ட யவண்ண எப்பா கீழா, ஹெட்ட யவண்ண எப்பா கீழா, நாளைக்கு அனுப்ப வேண்டாம் என்று. ஹெட்ட யவண்ண எப்பா கீழா. அதே மாதிரி வேறு வினைச்சுக்களை மாற்றினாலே சரி. இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன் நாளைக்கு வர வேண்டாம் என்று. நான் உங்கள்கிட்ட சொன்னேன் நாளைக்கு வர வேண்டாம் என்று. நாளைக்குன்றதுக்கு பதிலாக நாங்கள் எடுத்த வீட்டை, நான் உங்கள்கிட்ட சொன்னால் வீட்டை வர வேண்டாம் என்று சொல்லி வீட்டைக்கு சொல்லுவோம் கெதர, கேதர. நான் உங்கள்கிட்ட சொன்னால் வீட்டை வர வேணாமண்டு, நீங்கள் வந்த நீங்கள் அப்படி கேட்ப தானே. நான் உங்கள்கிட்ட சொன்னால் வீட்டை வர வேணாமண்டு. மமோயாட்ட கியூவா கெதர என்ன எப்பா கீழா, கெதர என்ன எப்பா கீழா.
நான் உங்கள்ட்ட சொன்னால் வீட்டை வர வேணாமண்டு මම ඔයාට කිව්වා ගෙදර එන්න එපා කියලා. நான் உங்கள்ட்ட சொன்னால் அனுப்ப வேணாமண்டு මම ඔයාට කිව්වා இதை அனுப்ப வேணாமன்னு சொன்னால் இதைக்கு சொல்லுவோம் மேக்க. இதை மேக்க மேக்க යවන්න එපா කියලා. நான் உங்கள்ட்ட சொன்னேன் இதை அனுப்ப வேணாமண்டு இப்படி சொல்லுவோம் தானே. நாங்கள் வேலை செய்யும் போது எல்லா நிறுவனங்களையும் கதைப்போம். நான் உங்கள்ட்ட சொன்னால் இதை அனுப்ப வேணாமண்டு நீங்கள் அனுப்பினா நீங்கள். நான் உங்கள்ட்ட சொன்னேன் இதை அனுப்ப வேணாமண்டு මම ඔයාට කිව්වා நான் உங்கள்ட்ட சொன்னேன் මේක යවන්න එපා කියලා. මේක යවන්න එපா කියලා. சில இடங்களில் எவண்ணை நாங்கள் பயன்படுத்துவோம். எனக்கு அனுப்ப வேணாமன்னு சொன்னால் எவண்ணை එපා කියලාன்ட்டு பயன்படுத்த வேணும். அது நாங்கள் விரிவாக கிளாஸுகளில் படிக்கலாம். அப்போ நான் உங்கள்ட்ட சொன்னேன் போக வேணாமண்டு. நான் உங்கள்ட்ட சொன்னேன் போக வேணாண்டு මම ඔයාට කිව්වා යන්න එපා කියලා. යන්න එපා කියලා. நான் உங்கள்ட்ட சொன்னேன் நாளைக்கு போக வேணாமண்டு මම ඔයාට කිව්වා හෙට යන්න එපා කියලා. හෙට යන්න එපா කියලා. நாளைக்கு போக வேணாமன்னு சொல்லி. அல்லது நேற்று போக வேணாம். நான் உங்கள்ட்ட சொன்னேன் நேற்று போக வேணாமண்டு. நேற்றுக்கு சொல்லுவோம் ஈயே. ஈயே நேற்றுன்னு சொன்னால் ஈயே. நான் உங்கள்ட்ட சொன்னேன் நேற்று போக வேணாமண்டு මම ඔයාට කිව්වා ඊයේ යන්න එපා කියලා. இந்த மாதிரி நமக்கு தேவையான வினை சொற்களை பெயர் சொற்களை அந்த கால சொற்கள் இப்படியான விஷயங்களெல்லாம் மாற்றி அல்லது ஒயாக்கு பதிலாக ஏயாண்டு போடுவோம். நான் அவர்கிட்ட சொன்னேன் ஏயான்னு சொன்னால் அவர். நான் அவர்கிட்ட சொன்னேன் போக வேணாமண்டு மம ஏயாட்ட கியூவா. நான் அவர்கிட்ட சொன்னேன் மம ஏயாட்ட கியூவா යන්න එපා කියලා போக வேண்டாம் என்று. இந்த மாதிரி தேவையான மாதிரி நாங்கள் அழகழகாக வசனங்களை உருவாக்கி கதைக்கலாம். இப்படி தான் பெரிய பெரிய வசனங்களை உருவாக்குறது. வசனம் அமைக்கிறது லேசு சிங்களத்தில். நிறைய பேர் என்னட்ட கேட்பீங்க ஏன் சிங்களத்தை இங்கிலீஷால் படிப்பிக்கிறீங்க சிங்களத்தை சிங்கள சொல்லுத்தானே பயன்படுத்தணும்னு சொல்லி. நிறைய பேருக்கு தேவை கதைக்கிறது தான் எழுத வாசிக்கிறதுக்கு இல்லை. நாங்கள் விடுற பிள்ளைன்னு சொன்னால் சிங்களம் கதைக்கணும்னு சொல்லி முதல்ல எழுத்துக்களை பழகிறது. அதுக்கு பிறகு சொற்கள் எழுத்து கூட்டி பழகிறது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன இலக்கண விஷயங்களை பழகிறது. அதுக்கு பிறகு கதைக்க பழகிறது. இந்த மாதிரி செய்கிற முறையால் தான் எங்களால் இதுவரையும் கதைக்க முடியாமல் இருக்குது. இப்போ இப்படி படிச்சிங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட கொஞ்ச நாளைக்குள்ளாலே உங்களால் கதைச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். தமிழ்லேயே நாங்கள் அப்படி தானே கதைச்சினாங்க. முதல்ல கதைக்க பழகித்தான் எழுத பழகினாங்க. அந்த மாதிரி முதல்ல கதைக்க பழகித்து அதுக்கப்புறம் எழுத பழகினீங்கன்னா ஈஸியாக உங்களால் எல்லாத்தையும் பிடிச்சி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஈஸியாக கதைக்கலாம், கொஞ்ச நாளைக்குள்ளாலே கதைக்கலாம், அதுக்கப்புறம் எழுத வாசிக்க பழகிற லேஸு. இந்த மாதிரி முறையில் ஈஸியாக சிங்களம் கதைக்க தேவை இருக்குமா இருந்தால் நம்ம புது பேச்சாக்களுக்கு இந்த 21ஆம் தேதி கிளாஸ் தொடங்கலாம். நீங்களும் நம்ம கிளாஸில் வந்து இணைஞ்சு கொள்ளலாம். நிறைய பேர் நமக்கு மெசேஜ் பண்ணுறீங்க வெளி மாவட்டத்தில் போய் நான் சிங்கள ஏரியாவில் வேலை செய்கிறேன், சிங்களம் எனக்கு இல்லாமல் சரியான கஷ்டமாக இருக்குது, அல்லது கேம்பஸ் பிள்ளைகள் சொல்கிறேன் நீங்கள் வெளி மாவட்டத்தில் நான் கேம்பஸில் இருக்கிறேன், இங்கே லெக்சஸும் கேம்பஸில் நடக்குது, போக்குவரத்து பிரச்சனைகள், கடைக்கு போகிறது, அப்போ சாமான்கள் வாங்குறது பிடிக்கலாம் நிறைய பிரச்சனை. அதே மாதிரி வெளி மாவட்டங்களில் வேலை செய்கிறாக்களும் சிங்களம் தான் இங்கே ஃபுல்லாகவே இருக்குது, சிங்களம் தெரியாமல் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி இப்படியானாக்கெல்லாம் நம்மளோட கிளாஸில் வந்து இணையலாம். கண்டிப்பாக நான் உங்களை 1 மாதத்துக்குள்ளாலேயே கதை கேட்பேன். 3 மாதம் கிளாஸ் நடக்கும். 3 மாதம் முடியும் போது கண்டிப்பாக 175% மேலே நீங்கள் நல்லா கதைச்சு கொண்டு போவீங்க. முதலாவது கிளாஸ், அதனால தான் முதலாவது கிளாஸ் ஃப்ரீ கிளாஸ் போட்டிருக்கேன். இந்த ஃப்ரீ கிளாஸை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் நம்ம படிப்பிக்கிறது விளங்குதா, நம்மளோட கிளாஸில் வந்து சேர்ந்தா படிக்கலாமான்னு சொல்லி. கிளாஸுக்கு வரதுக்கு முதலாவது கமெண்டில் பாருங்கள் குரூப் லிங்க் போட்டிருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி குரூப்பில் சேருங்க. 21ஆம் தேதி கிளாஸுக்குரிய ஜூம் லிங்க் அதில் அனுப்புவேன். அல்லது இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்போக்கன் சிங்கிள் அப்படின்னு மெசேஜ் போடுங்க, எல்லா டீட்டெயில்ஸும் அனுப்புகிறேன், லிங்க்கும் அனுப்புகிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி குரூப்பில் வாங்க. 21ஆம் தேதி இரவைக்கு 8 மணிக்கு ஃப்ரீ கிளாஸ் நடக்கும். அந்த கிளாஸை பார்த்துட்டு நம்மளோட கிளாஸில் நீங்கள் சேரலாம்.